Our party is going to be a national campaign all over India. This is not in the national level only, national, state level, district level, block level. Wherever people are facing difficulties, Congress party has to go there and to share the sentiments with them and fight for them. Petrol, diesel and LPG gas prices are increasing day by day. People are totally in distress. No action from the government. வணக்கம். The final battle, do or die, வாழ்வா சாவா. இந்த கேள்வி இந்த நாட்டில் கட்சிகளுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொருந்தும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அல்ல எந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக இருந்தாலும் அந்த அனைத்து நபர்களுமே இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த நாட்டு மக்களுடைய சேவகர்கள் மட்டும்தான். அவர்கள் ராஜா கிடையாது. ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசியல் கட்சிகள் தன்னை ராஜாவாக தான் பார்த்து வருகிறார்கள். எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாமல், எந்த விதமான பதிலும் நாங்க கொடுக்க மாட்டோம் என்கிற அந்த அகங்காரத்தில் இந்த நாட்டில் இருக்கும்போது இன்னைக்கு நீங்க அனைவருமே இந்த கேள்வியை உங்களிடம் நீங்க கேளுங்கள். இந்த நாட்டுடைய எதிர்காலம், உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம், இந்த நாட்டிற்கு கிடைந்த சுதந்திரத்திற்கான அர்த்தம் என்ன? சுப்ரீம் கோர்ட், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்த நாட்டுக்கு கூடிய அனைத்து கான்ஸ்டிடியூஷனல் பாடிகள் இப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டுரிமையை வைத்து எந்த பார்லிமெண்டை அவர்கள் நடத்தி வருகிறார்களோ அந்த பார்லிமெண்டரையும் தன் கைவசப்படுத்துவதற்கான கடைசி பேட்டலை பிஜேபி நடத்தி வருகிறது. டிஎம்சி, டிஎம்கே, ஏடிஎம்கே, சமாஜ்வாதி பார்ட்டி, லெஃப்ட் பார்ட்டிஸ், இந்த நாட்டுக்கு கூடிய எதிர்கட்சிகள் எதுவாக இருந்தாலும், மாநில கட்சிகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையுமே இல்ல நீங்க எங்க பக்கம் திரும்பி விடுங்கள், இல்லைன்னா உங்களை நாங்க வாழ விட மாட்டோம். ஆம் ஆத்மி கட்சி அளித்தார்கள், டிஎம்சி அளித்து வருகிறார்கள், மகாராஷ்டிராவின் சிவசேனாவை பாருங்கள், என்சிபியை பாருங்கள், அனைத்தையுமே நீங்க பார்த்தீர்கள்ல. இன்னைக்கு இந்த நாட்டுக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒற்றை கேள்வி, டூ ஆர் டை. அந்த கடைசி பேட்டிலுக்கு நீங்க தயாராகி விடுங்கள். பிளாக் லெவல்ல இருந்து தொடங்கி சென்ட்ரல் லெவல் வரை, பஞ்சாயத்து லெவல்ல இருந்து தொடங்கி டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரை ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் ஒன்று திரண்டு இந்த நாட்டு அராஜகத்துக்கு எதிராக குரல் கொடுக்க திரளவில்லை என்றால் இந்த நாட்டை மறந்து விடுங்கள். நாம் அனைவருமே மீண்டும் ஒரு முறை அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ள இருக்கிற பிஜேபி அதைத்தான் எடுத்து வைக்கிறது. வெள்ளையர்கள் எந்த அளவில் இந்த நாட்டை சூறையாடினார்களோ அதை விட பல மடங்கு கொடூரமான நாட்களை நீங்க எதற்கு மேல் பார்க்க இருக்கிறீர்கள். அப்படி தப்பி தவறி இவர்கள் நினைப்பதில் இவர்கள் சாதித்தார்கள். இதை காங்கிரஸ் புரிந்து கொண்டது. ராகுல் காந்தி அவருடைய டீம் இதை புரிந்து கொண்டார்கள். அதனால் ஒரு மிகப்பெரிய பேட்டிலுக்கு இந்தியாவை தயாராகுவதற்காக கூறியுள்ளார்கள். மீடியா, எந்த மீடியா இந்த நாட்டு அரசாங்கத்தை தட்டி கேட்டிருக்க வேண்டுமோ, அரசாங்கத்திற்கு ப்ரொடெக்ஷன் வேலையை பார்த்தால், அவர்களுடைய ஜஸ்டிபிகேஷன் எடுத்து காட்டினால் அந்த நாட்டை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? காரணம், இந்த நாட்டிற்கக்கூடிய தேர்தல் இன்னைக்கு அழிந்து போனது. தேர்தல் ஆணையம், தேர்தல் எப்படி நடக்கணும், எங்க நடக்கணும், எப்படி ரிசல்ட் வரணும், யார் ஓட்டு போடலாம், யார் ஓட்டு போடக்கூடாது என்கிற அனைத்து விஷயத்தையுமே PMO, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் தான் தேர்வு செய்கிறார்கள். எப்படி? புரியவில்லையா? பிகாஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் இஸ் டிசைடிங் who will be the next chief election commission of India. அப்போ பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் அதை முடிவெடுக்கும் போது அந்த தேர்வு செய்யப்பட்ட தலைவர், தேர்வு செய்யப்பட்ட அந்த அதிகாரி யாருக்காக வேலை பார்ப்பார்? சோ இந்த நாட்டில் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்குமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா இட் இஸ் இம்பாசிபிள். அதனால்தான் வாழ்வா சாவா என்கிற முடிவிற்கு நாம் வர வேண்டும், டூ ஆர் டை என்கிற சிச்சுவேஷனுக்கு நாம் வர வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய முடிவை இன்னைக்கு நீங்க எடுத்தே தீர வேண்டும். இது போன்ற கடுமையான கேள்விகளை நாங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கடந்த 10 ஆண்டுகளாக. ஆனால் இது போன்ற கேள்விகள் மக்களிடம் போய் சேர்கிறதா? உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்கிறதா நீங்க பார்த்தீர்கள்னா கிடையாது. இது போன்ற கேள்விகளை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை தான் இவர்கள் பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடி எங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள், உங்கள் மனதில் வரக்கூடிய
ஆலோசனைகள் கீழே எழுதுங்க. ஒரு நொடி பிடிக்குமா? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுவதற்கு அரை நொடி கூட பிடிக்காது. ப்ளீஸ் டூ தட். பொருளாதார ரீதியாக எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள், உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோட். ஏன்னா இந்த சேனல் முழுக்க முழுக்க இண்டிபெண்டாக இயங்கக்கூடிய சேனலாக இருக்கிறது. எந்த அரசியல் கட்சியுடைய சப்போர்ட்டும் இல்லாமல், எந்த கார்ப்பரேட் சப்போர்ட்டும் இல்லாமல், முழுக்க முழுக்க மக்களுடைய சப்போர்ட் மற்றும் யூடியூப் வழியாக எங்களுக்கு வரக்கூடிய இன்கம் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். Do or die சிச்சுவேஷனை பற்றி நீங்க பார்த்தீர்கள். கவர்மெண்ட் had become carefree. கவர்மெண்ட் ஒரு ப்ரொபகண்டா மட்டுமே வைத்து நாங்க சொல்வதுதான் சரி, நாங்க செய்வதுதான் சரி என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் எடுத்து காட்டும் போது இந்த டூ ஆர் டைக்கான பேட்டில், அதாவது சுதந்திர போராட்டம் எப்படி நடந்ததோ அதே போன்ற இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்கான அர்த்தம் எப்படி தேவை, இன்டர்நேஷனல் இன்சிடென்ட்கள் நடக்கும்போது கவர்மெண்ட் அவருடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கிறது. நேற்று ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல இந்திய கப்பலை அமெரிக்க படை அடித்து விட்டது. 3 இந்தியர்கள் அதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்தியா ஸ்டில் நாட் ரியாக்டட். இந்த நாட்டு அரசாங்கம் இப்பவும் அமைதியாக தான் இருக்கிறது. எந்த விதமான டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்தியாவுடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாமல், எந்த விதமான பதிலையும் கொடுக்காமல் இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல கூட இந்தியாவுடைய நிலை படு மோசமாகிறது. பட் உங்களுக்கு அதை காட்ட மாட்டார்கள். கோதி மீடியா எடுத்து காட்டுவது நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 12 ஆண்டுகளில் என்னெல்லாம் சாதனைகளை படைத்தார் என்று. ஆனால் நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் எந்த அளவில் இந்த நாட்டை முழுக வைத்திருக்கிறார் என்கிற விஷயத்தை ஒரு இடத்திலும் நீங்க பார்த்திருக்க முடியும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டொமெஸ்டிக் கிரைசிஸுக்கு நீங்க வந்து விடுங்க, உள்நாட்டு விவகாரத்திற்கு நீங்க வந்து விடுங்க, எஜுகேஷன் சிஸ்டத்துடைய அந்த நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா அடி பாதாளத்தில் போய் கிடக்குது. எஜுகேஷன் மினிஸ்டர் நீங்க பார்த்தீர்கள்னா எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுக்க மாட்டேன். ரயில்வே மினிஸ்டர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது நான் ரெஸ்பான்சிபிள், அது ஆக்சிடென்ட். ஆனால் ஆக்சிடென்ட்கான காரணம் மக்கள் நெரிசலில் நசுங்கி இறக்கும் போது அதற்கான காரணம் நாங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டோம். காமர்ஸ் மினிஸ்டர், MSME, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர், ஃபைனான்ஸ், ஒரு துறையை கூட நீங்க எடுத்து பாருங்கள், யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கொள்ள தயாராகவே கிடையாது. So who will take the responsibility? There is no one to take responsibility. Who is there to take accountability? There is no one to take accountability, and this is what the fact of this country today. நேற்று ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை காங்கிரஸ் போட்டிருக்கிறது. அதற்கு முன்னாடி இந்தியா அலைன்ஸோட மீட்டிங்கும் 2 நாட்களுக்கு முன்பு நடந்தது. இந்த அனைத்து மீட்டிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒற்றை காரணத்தை நீங்க பார்த்தீர்கள்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தலாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், அல்லது இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் பாடிகளாக இருக்கட்டும், அனைத்துமே ஒவ்வொன்றாக ஒரு சக்தி கையில் சிக்கி சின்னாபின்னமாகக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. ராஜ்யசபாவில் ஒற்றை MP கான்ஸ்டிடியூஷன் வழியாக முறைப்படி நாமினேஷனை கொடுத்திருக்கிறார்கள். இதே போன்ற சிச்சுவேஷன் மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கிறது. மத்திய பிரதேஷ் மற்றும் ஜார்க்கண்ட் 2 இடத்திலுமே ஒரே போன்ற சிச்சுவேஷன். ஒரு கேண்டிடேட் காங்கிரஸோட கேண்டிடேட், இன்னொரு பக்கம் பிஜேபியின் கேண்டிடேட். காங்கிரஸின் கேண்டிடேட் அவருடைய நாமினேஷனை ரிஜெக்ட் செய்து விட்டது. தேர்தல் ஆணையம், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ரிஜெக்ட் செய்து விட்டார். ஆனால் அதே போன்ற சிச்சுவேஷனில் ஜார்க்கண்டில் பிஜேபி கேண்டிடேட் இருக்கும்போது அதை ஆக்செப்ட் செய்கிறார்கள். அப்போ அனைத்து நபர்களுக்குமே சட்டம் சமமாக கிடையாது. சட்டம் நாம் அனைவருக்குமே ஒரே முறையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தையும் இந்த நாட்டு மக்கள் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். எந்த விதமான கேள்வியும் கிடையாது. எலெக்ஷன் கமிஷனை நீங்க பார்த்தீர்கள்னா நாங்க எந்த தவறும் செய்யவில்லை. இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது. ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு எதிராக, எலெக்ஷன் கமிஷனருக்கு எதிராக
போராடி எல்லாம் பார்த்து விட்டார்கள். இரவு முழுவதும் போராடி பார்த்தார்கள் காங்கிரஸை சார்ந்த நபர்கள். அடுத்த நாள் காலையில சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த விவகாரம் போகிறது. சுப்ரீம் கோர்ட் என்ன செய்தது? இந்த விஷயத்தில் we cannot intervene in the election process of this country. சுப்ரீம் கோர்ட்டை எதற்காக நியமித்திருக்கிறோம்? கான்ஸ்டிடியூஷன் அதை எக்ஸ்பிளைன் செய்வதற்காக. கான்ஸ்டிடியூஷன் முறைப்படி அனைத்து அமைப்புகளுமே சரியாக வேலை பார்க்கிறதா பார்க்கவில்லையா? அரசாங்க வேலை பார்க்கிறதா பார்க்கவில்லையா? பிரதம மந்திரி தன்னுடைய வேலையை பார்க்கிறாரா இல்லையா? அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் சரியானதா கிடையாதா? இது அனைத்துமே கான்ஸ்டிடியூஷன் முறைக்குள்ள வருகிறதா இல்லையா என்கிற விஷயத்தை கண்காணிப்பதற்காக சுப்ரீம் கோர்ட். அவர்களுக்கு சம்பளம் நம்ம கொடுக்கிறோம், அந்த சம்பளமும் இந்த வேலைக்காக தான். ஆனால் சுப்ரீம் கோர்ட் what it says, we cannot intervene. அப்போ அந்த வாதத்தில் எடுத்து வைத்த விஷயம், ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு ஆபீசர், ரிட்டர்னிங் ஆபீசர், அவர் செய்த தவறால் இன்னைக்கு எங்களுடைய நாமினேஷன் போய்விட்டது. அப்போ சுப்ரீம் கோர்ட் சரி அப்படியா, இன்னைக்கு நாங்க இதை எடுத்துக்கொள்ள முடியாது, நாளைக்கு நாங்க இந்த விஷயத்தில் பேசுறோம். சார் நாளைக்கு எப்படி நீங்க பேசுவீங்க? இன்னைக்கு நீங்க இந்த விஷயத்துல நீங்க பேசலைன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய 3 நபர்களுமே பதவியேற்று விடுவார்களா இல்லையா? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தியை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன், கவனமாக கேளுங்க. அப்போ அதற்கு சுப்ரீம் கோர்ட் said no no there is no hurry. எப்படி வெஸ்ட் பெங்கால்ல அங்க இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ்களுக்கு சொன்னார்களோ, இந்த வாட்டி ஓட்டு போடலைன்னா என்ன, அடுத்த வாட்டி ஓட்டு போடுங்க. அப்போ ஓட் சோரிங்கிற விஷயம் நீங்க பார்த்தீர்கள். இப்ப சீட் சோரிங்கிற விஷயத்துல இந்த வாட்டி உங்களுக்கு சீட் கிடைக்கல. So parliament is also being sold, parliament is also being taken over. Why can't we see all of this? Supreme Court has been failing this country. Election Commission of India has already failed this country. ED, CBI, IT, RBI, already they failed this country. They failed this country's unity. They failed you and I. And யாருமே இதை பற்றி பேசவில்லை. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய சைலன்ஸ் ஒரு பக்கம், சுப்ரீம் கோர்ட்டுடைய நாளைக்கு பார்த்துக்கலாம் என்கிற அந்த அத்துமீறல் இன்னொரு பக்கம். நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்தது நீங்களே கேட்டு. कोर्ट में मीनाक्षी नटराजन जी ने एक पिटीशन दायर की थी। उस पिटीशन में उन्होंने ऑनरेबल कोर्ट से इलेक्शन में जो उनकी इलेक्शन के बारे में जो उन्होंने एक रिट फाइल की थी, उसमें उन्होंने क्लियरली मांगा था कि ईसीआई ने जो भी उनके साथ किया है उसके अगेंस्ट वो यहाँ पर इलेक्शन पिटीशन में आए थे। लेकिन आज कोर्ट ने अभिषेक मनु सिंघवी ने जब मेंशन किया तो कोर्ट ने यह क्लियर कर दिया कि हम इलेक्शन प्रोसेस में इंटरवेन नहीं करेंगे। उसके बाद अभिषेक मनु सिंघवी जी ने सब समझाया उन्हें कि किस तरह आज तीनों लोग वहां पर निर्वाचित हो जाएंगे, तब भी कोर्ट ने इंटरफेयर करने से, इंटरवीन करने से अभी मना कर दिया। जो उन्होंने कहा कि कल हम आपकी मेंशनिंग सुन लेंगे, आज की मेंशनिंग हमको पूरी ओवर हो चुकी है, अब बाकी मेंशनिंग हम कल सुनेंगे। तो अब जो स्थिति है हाल फिलहाल कोर्ट ने इसमें इंटरवेन करने से मना कर दिया है और कोर्ट ने बहुत क्लियरली कहा कि इलेक्शन प्रोसेस में हम इंटरवेन नहीं करेंगे। अगर आपकी कोई क्वेरी, कोई मेंशनिंग है तो विल हियर यू टुमारो। சோ இப்ப அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பு என்ன? ஜெயிலுக்கு போக மாட்டோம், பயப்படுவோம், ஊழல் வெளிவந்துரும். அப்படியா? 75 ஆண்டுகளுக்கு முன் எத்தனை சுதந்திர போராளிகள் வருடக்கணக்காக சிறையில் இருந்தார்களோ அதே போன்ற நிலைக்கு நாம் இன்னைக்கு தயாராக வேண்டிய அவசியம் ஏற்பட்டு, மக்கள் எப்படி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கி விட்டார்களோ அதே போன்ற நிலையை இன்னைக்கு நாம் பார்த்து வருகிறோம். அதே போன்ற போராட்டத்திற்கு நீங்களும் தயாராக. The situation of do and die. Constitution மக்களுக்காக எழுதப்பட்டதை ஒழிய நரேந்திர மோடிக்காக தனியாக, ராகுல் காந்திக்கு தனியாக, சுப்ரீம் கோர்ட்டிற்கு தனியாக, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு தனியாக கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முதல் குடிமகன்ல இருந்து கடைசி நபர் வரை 145 கோடி மக்கள், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ஹிந்தி பேசக்கூடிய நபராக இருக்கட்டும், தமிழ் பேசக்கூடிய நபராக இருக்கட்டும், கிறிஸ்துவராக இருக்கட்டும், இஸ்லாமியராக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், பிராமணராக இருக்கட்டும், தலித்தாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அனைவருக்குமே சட்டம் சமம் தான். ஆனால் இன்னைக்கு அந்த சட்டத்தை பிரித்து விட்டார்கள். அந்த சட்டமும் இன்னைக்கு அனைத்து நபர்களுக்குமே சரி கிடையாது என்கிற விஷயம். 4 புறமும் இந்தியாவிற்கு எதிராக கிரைசிஸ், க்ரூட் ஆயில் கிரைசிஸ் ஒரு பக்கம், அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னொரு பக்கம், எக்ஸாமினேஷன் சிஸ்டம், ஹெல்த் சிஸ்டம் ஃபெயில் ஆனது இன்னொரு பக்கம், விலைவாசி இன்னொரு பக்கம். இந்த அனைத்திற்கு நடுவே சின்னாபின்னமாகக்கூடிய நபர்கள் யார்? நீங்களும் நானும், மிடில் கிளாஸ். பட் we are silent, we are quiet. நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டிங் சிஸ்டம், ஒற்றை அதிகாரம். நாம் நினைக்கலாம் யாரை பிரதமராக்குறது, நாம் முடிவு செய்யலாம் எந்த அரசியல் கட்சி வர வேண்டும் என்று.
அப்போ அந்த முடிவெடுக்கக்கூடிய பவரையே நீங்க ஓட்டு போடலாம், நீங்க ஓட்டு போடக்கூடாது, இந்த நபர் ஜெயிக்கலாம், இந்த நபர் ஜெயிக்க கூடாது, அதை முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தை அந்த தேர்தல் ஆணையத்தையே தன் கைவசப்படுத்தி விட்டால் என்ன நடக்கும்? இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. பிஜேபி குஜராத்தை தவிர இந்தியாவில் வேற எந்த மாநிலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நேரடியாக குஜராத் மாடலை வைத்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று, டெவலப்மெண்ட் மாடலை வைத்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று. பிஜேபி கையிலிருந்து இடி, சிபிஐ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதை எடுத்து விடுங்கள். அதுக்கப்புறம் நீங்க காட்டுங்க எந்த மாநிலத்தை இவர்கள் நேரடியாக நேரு வழியில் இவர்கள் கைப்பற்றினார்கள் என்று. 2027 வரக்கூடிய அடுத்த வருடத்தில் உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், கோவா, மணிப்பூர், ஹிமாச்சல் பிரதேஷ், குஜராத் இந்த அனைத்து இடங்களிலுமே தேர்தல் வர இருக்கிறது. அப்போ இந்த இடத்தில் டூ ஆர் டை சிச்சுவேஷன் இருக்கா இல்லையா? எப்படி இருக்கும்? இந்தியா அலைன்ஸை உடைக்கிறீர்கள், மாநில கட்சிகளை உடைக்கிறீர்கள், மக்கள் கேள்வி கேட்டால் நீங்க ஆன்டி இந்தியன், தேச துரோகி வழக்கை போடுகிறீர்கள், ட்விட்டர் பக்கத்தை முடக்குகிறீர்கள், அக்கௌண்டபிலிட்டி கேட்டால் நாங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கொள்ள மாட்டோம், நாங்கள் பதில் கொடுக்க முடியாது, நாங்கள் ரெசிக்னேஷன் கொடுக்க முடியாது என்கிற ஒரு அகங்காரத்தில் இங்கே இருக்கிறீர்கள். அசமை எடுத்துக்கொள்ளுங்கள், பெங்காலை எடுத்துக்கொள்ளுங்கள், பீகாரை எடுத்துக்கொள்ளுங்கள், மகாராஷ்டிராவை எடுத்துக்கொள்ளுங்கள். பிஜேபியால் ஒரு துளி கூட இந்த மாநிலங்களில் வெற்றி பெற்றுக்கவே முடியாது. திஸ் இஸ் த ஃபேக்ட். பிஜேபி ஆல்சோ நோஸ் அபவுட் இட். வெஸ்ட் பெங்கால்ல, அசமோடைய சீஃப் மினிஸ்டர் யார்? காங்கிரஸின் முன்னாள் தலைவர். அப்போ அசம்ல காங்கிரஸோடைய நபர் இல்லாமல் உங்களால் ஆட்சி பிடிக்க முடியவில்லை. வெஸ்ட் பெங்கால்ல டிஎம்சி லீடர்ஸ் இல்லாமல் உங்களால் ஆட்சி பிடிக்க முடியவில்லை. பீகார்ல நிதிஷ்குமார் இல்லாமல் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியவில்லை. அப்போ தேர்தல் ஆணையம் அல்ல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, மகாராஷ்டிராவை பார்த்தீர்கள்னா தேர்தல் ஆணையம் செய்த தவறு, சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கு போகிறது. சுப்ரீம் கோர்ட் சேஸ் எஸ் இது தவறுதான், இதை ஜஸ்டிஃபை செய்ய முடியாது, ஆனால் என்ன செய்யறது, இல்லீகல் நடந்துருச்சு, விட்டு விடுங்க. மகாராஷ்டிரால ஆட்சி மாற்றம் நடந்த போது இதே போன்று நீங்க பாருங்க மத்திய பிரதேசத்துல கமல்நாத்துடன் என்ன நடந்தது. அப்போ மத்திய பிரதேசத்தில் கூட பிஜேபி பின்வாசல் வழியாக தான் வந்தது. ஹரியானா, ராஜஸ்தான், டெல்லி, சத்தீஸ்கர் இந்த 4 மாநிலங்கள் இங்கேயும் பிஜேபி நேர வழியில் வரவில்லை, பின்வாசல் வழியாக தான் வந்தது. எலெக்ஷன் கமிஷன் இப்போ மறுபடியும் ஆக்டிவ் ஆகிவிட்டார்கள். யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேஷ் அடுத்த வருடம் தேர்தல் வர இருக்கிற அவருடைய கிராஃப் கீழே போயிட்டு இருக்கும்போது எஸ்ஐஆரை வைத்து யார் ஓட்டு போடலாம், யார் ஓட்டு போடக்கூடாது, யார் இந்த வேலை பார்க்கிறார்கள், தேர்தல் ஆணையம் பார்க்கிறது. தமிழ்நாட்டுக்கு வாங்க, இல்ல தென்னிந்தியாவிற்கு வாங்க. கேரளாவில் பிஜேபி கிடையாது, தமிழ்நாட்டில் பிஜேபி கிடையாது, தெலுங்கானாவில் பிஜேபி கிடையாது, கர்நாடகாவில் பிஜேபி கிடையாது, ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடுவை வச்சு கொஞ்சம் ஒட்டு வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். சோ ஒட்டுமொத்த இந்தியாவை நீங்க பார்த்தீர்கள்ல, குஜராத்தையும் நீங்க பார்த்தீர்கள். 2002ஆம் ஆண்டு நடந்த அந்த குஜராத் கலவரம், அதை வைத்துதான் இவர்கள் ஆட்சியை பிடித்தார்களே ஒழிய அதை தாண்டி எந்த விதத்திலையுமே இந்த நாட்டுக்கக்கூடிய எந்த மாநிலத்தையுமே நேர் வழியில் பிஜேபி கைப்பற்றவில்லை. அதற்கான முழுக்க காரணம் யார்? ஒட்டுமொத்த எலெக்ஷன் ப்ராசஸையே இவர்கள் கை வைத்து விட்டார்கள். இப்போ காங்கிரஸ் அல்ல எதிர்கட்சிகள் அல்ல மக்களாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இதை ஒரு கேம்பெயினாக மாற்றினால் மட்டும்தான் பிளாக்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் வரை, டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஸ்டேட் வரை, ஸ்டேட்ல இருந்து சென்டர் வரை இந்த போராட்டம் நாடு முழுவதும் வெடிக்கும் போது, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கேள்விகள், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள், அரசியல்வாதிகள், எதிர்கட்சி தலைவர்கள், அவர்கள் இந்த கேள்விகளை மட்டும் கேட்கக்கூடாது. என்ன நடந்தாலும் பதில் கிடைக்காத வரை நாங்க போராடுவோம் என்கிற அந்த முடிவிற்கு வராத வரை இந்த நாட்டை நாம் காப்பாற்ற முடியும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற ஒரு அமைப்பு வருது. இளைஞர்கள் போய் நிற்கிறார்கள், தன்னுடைய இமோஷன்ஸ்களை கொட்டுகிறார்கள். ஆனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை மட்டுமே நம்ப முடியுமா? எந்த விதமான ஆர்கனைசேஷன் கிடையாது, எந்த லீடர்ஷிப்பும் இல்லாத ஒரு அமைப்பு. நாளைக்கே அப்படியே பார்ட்டி மாறிவிட்டால், அப்படியே பிஜேபிக்கு வேலை பார்க்க தொடங்கி விட்டால் எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. உங்களுடைய கேள்விகள் வீணாக. நேற்று 2 மீட்டிங்ஸ் நடந்தது. நேஷனல் கேம்பெயின் ஆல் ஓவர் இந்தியா, அதை நடத்துவதற்கான ஒரு முயற்சியை காங்கிரஸ் பார்ட்டி எடுத்து வைக்க. இன்னொரு பக்கம் நீத்தி ஆயோக், பிஜேபி அரசாங்கத்தோட மீட்டிங் நடந்தது. 2 மீட்டிங்ஸ்களும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். முதலில்
காங்கிரஸ் நேற்று என்ன எடுத்து வைத்தார்கள் அதை நீங்க பாருங்க. Our party is going to be a national campaign all over India in coming 2-3 months. Not a once agitation, two agitation. In coming 2-3 months, we will have a national agitation plan. This is not in the national level only, national, state level, district level, block level. Not only and also wherever people are facing difficulties, Congress party has to go there and to share the sentiments with them and fight for them. This is what we decided today. Not only the traditional way of the agitation, we will go to the people, those who are suffering, those who are having pain, and we will try to share the pain with them, and we'll do maximum agitation to take their voice to the. காங்கிரஸ் எடுத்த முடிவு என்ன? அடுத்த 2-3 மாதங்கள் வரை நேஷனல் லெவல்ல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். நேஷனல், ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், பிளாக் லெவல், இந்த அனைத்து இடங்களிலுமே இந்த போராட்டத்தை எடுத்து வைத்தால் மட்டும்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். இது காங்கிரஸை காப்பாற்றுவதற்காக நீங்க நினைக்கலாம், ஆனால் இந்த வழியில் மக்களும் இந்த போராட்டங்கள், மக்களும் இந்த கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டால் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை நாம் காப்பாற்ற முடியும். இந்த நாட்டுடைய அடையாளம், இந்த நாட்டுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய அதே கான்ஸ்டிடியூஷன். ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்ல, பொலிட்டிக்கல் பார்ட்டி யூஸ் டு ரேஸ் சம் இஷ்யூஸ். இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல் ப்ராசஸை நீங்க பார்த்தீர்கள்ல, அரசியல் கட்சிகள், முக்கியமாக எதிர்கட்சிகள், ஆளும் கட்சி செய்யக்கூடிய அட்டூழியங்களை, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எடுத்து வைப்பார்கள். அது ஒரு ப்ரொபகண்டாவாக மாறும். மக்களிடம் அதை கொண்டு போய் சேர்ப்பார்கள். மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய கருவி என்ன? செய்தித்தாள்கள், மீடியா. அப்போ அந்த விஷயங்கள் எடுத்து வைத்து மக்கள் யாருக்கு ஓட்டு போடலாம், ஓட்டு போடக்கூடாது என்கிற அந்த முடிவு எடுப்பார்கள். இன்னைக்கு என்ன நடக்கிறது? எதிர்கட்சிகள் இது போன்ற கேள்விகள் எடுத்து வைக்கும் போது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய மீடியா அவர்களே அரசாங்கத்தை டிஃபென்ஸ் செய்யக்கூடிய வேலையை பார்க்கும் போது எப்படி மக்களிடம் அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும்? சோசியல் மீடியாவில் எங்கள் போன்ற சின்ன சின்ன பத்திரிகையாளர்கள் பேசும்போது எங்களை முடக்கி விடுகிறார்கள். எத்தனை பேர் எங்களுடைய வீடியோக்களை பார்க்கிறீர்கள், எத்தனை பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் என்று எனக்கு தெரியவில்லை. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன், மக்களிடம் இந்த பிரச்சனை போய் சேரவில்லை. அதனால்தான் இந்த முடிவு. இதற்கு மேல் நடக்கக்கூடிய அரசியல் நேரடியாக மக்களிடம் போய் சேர வேண்டும் என்கிற அரசியல். மக்களிடம் போய் அந்த விஷயங்களை எடுத்து வைத்தால் மட்டும், ஏன்னா அந்த நடுவுல இருந்த கேப், அந்த பிரிட்ஜ் இன்னொரு பக்கம் ஷிஃப்ட் ஆகிவிட்டது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், அங்க எங்கள் நீதி நியாயம் கிடைக்கும் என்று நம்பினார்கள். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டும் எங்க? இதே அரசாங்க தரப்புல நிக்குது. சரி, தேர்தல் வரட்டும், நாங்க ஓட்டு போட்டு உங்களை மாத்திடுறோம். அந்த தேர்தல் ஆணையமும் இன்னைக்கு அரசாங்க பக்கம் இருக்கு. எஃப்ஐஆர் போட போறோம், போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். போலீஸ் ஏற்கனவே அரசாங்க தரப்புல தானே இருக்கு. சிபிஐ இன்கொயரி வேணும், அரசாங்க தரப்புல தானே இருக்கு. ஐடி அதுவும் அவர்கள் கையில் தான் இருக்கு. ஸோ எப்படி நீங்க இந்த சிச்சுவேஷன்ஸ்களை ஹேண்டில் செய்வீர்கள்? ஒரு சிம்பிள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தவறு நடக்கிறது, 80க்கும் மேற்பட்ட பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கு. மாணவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக பார்க்கிறார்கள். அப்போ இந்த அனைத்தையுமே ஹேண்டில் செய்யக்கூடிய நபர் ஒரு அமைச்சர், தர்மேந்திர பிரதான் என்கிற நபர். அவரிடம் இந்த ரெசிக்னேஷனுக்கான போராட்டங்கள் நடக்கிறது. இதுவரை அந்த நபர் அசரவில்லை. இன்னும் இந்த ஆட்சியோட திமிரை நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த ஆட்சியில் எந்த அமைச்சருமே ரெசிக்னேஷன் கொடுக்க தேவையில்லை. ரெசிக்னேஷனை நாங்க கொடுக்கவும் மாட்டோம். நாங்க அக்கௌண்டபிலிட்டியும் கொடுக்க மாட்டோம். நாங்க பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டோம். நாங்க பதிலும் கொடுக்க மாட்டோம். நீங்க செய்ய முடிந்ததை செய்யுங்கள். போராட முடியுமா? போராடுங்கள். இப்போதான் நாம் அனைவருமே இந்த விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிற்கு கூடிய ஒவ்வொரு மாணவருடைய எதிர்காலம், அது வெறும் மாணவருடைய ஒரு பரீட்சை மட்டுமல்ல, அந்த குடும்பத்துடைய வருங்காலத்தை குறிக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ். அதை கூட இந்த நாட்டு அரசாங்கம் சரியாக ஏற்றுக்கொள்ளாத போது, டிகிரி ஹோல்டர்ஸ் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காத போது, இந்த நாட்டுக்கு கூடிய லேபர்ஸ், அக்ரிகல்ச்சர், ஃபார்மர்ஸ், விவசாயிகள், அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் சந்தையில் வரும்போது அமெரிக்காவிலிருந்து அதே பொருள் பாதி விலைக்கு வரும்போது அவர்களுடைய பொருள் விற்குமா, வேற யாருடைய பொருள் விற்குமா?
இந்த அனைத்தையுமே நாம் பார்க்க வேண்டும். நீத்தி ஆயோகோட இந்த மீட்டிங்ல நீங்க பார்த்தீர்கள்னா எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் இந்தியாவில் இருக்கிறது, அதை அவர்கள் நேற்று கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், வரும் காலத்தில் இந்தியாவுடைய எக்கனாமிக் பொருளாதார நிலை மிக மோசமாக மாறப்போகிறது. அதனால தான் நீங்க பார்த்தீர்கள்னா காங்கிரஸ் நேற்று ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை கூப்பிட்டு வைத்து இதுல ஆஃபீஸ் பேரர்ஸ் இருந்தார்கள், ஏஐசிசியோடைய ஜெனரல் செக்ரட்டரிஸ் இருந்தார்கள், இதுல பல்வேறு தலைவர்கள் இருந்தார்கள், எல்லா இன்சார்ஜ்களுமே அங்க கூப்பிட்டு வைத்து மிக தெளிவாக ஒரு விஷயத்தை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். வில்லேஜ் லெவல்ல இருந்து, சிட்டி லெவல்ல இருந்து, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து, மெட்ரோபாலிஸ் லெவல் வரை ஒரு மிக பெரிய ப்ரொடெஸ்டை அது மூவ்மெண்டாக மாற்றி, ஏன்னா மீடியா எங்களை காட்ட மறுத்து விட்டது, சுப்ரீம் கோர்ட்டில் எங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கிடையாது, எங்களுக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்கிறது. அப்போ இதற்கு மேல் வரக்கூடிய இந்த அரசியல் நேரடியாக மக்களுடைய அரசியலாக மாறணும், மக்கள் அந்த விஷயங்களை புரிந்து கொள்ளணும், மக்கள் ஒரு கிளர்ச்சியை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஓட்டுரிமையை உங்களால் பாதுகாக்க முடியும். இல்லைன்னா யூ ஆர் அகேன் சரண்டர்ட். நேற்று இதே மீட்டிங்கில் என்ன நடந்தது அதை மறுபடியும் கேளுங்கள். Petrol, diesel and LPG gas prices are increasing day by day. People are totally in distress. No action from the government. Unemployment is the peak. Total MSME sector is completely destroyed. Youths are very much worried. They are worried about their future. There is no employment. Students are in a great dangerous situation. NEET and CBSE exam ka issue. You can verify. You can understand. Every family, not only students, every family is in a very, very disappointed situation. Our 3 Indians are killed. Then also, our diplomatic relations are going in a wishy-washy way. We are very much keen on signing the agreement of India-US trade agreement, which is going to harm Indian Kisan in a greater way. Chief ministers of all non-BJP ruling states, எங்கெல்லாம் பிஜேபியுடைய சாசனம் இல்லையோ அந்த அனைத்து மாநிலங்களுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் கதறி கொண்டிருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக. மத்திய அரசாங்கம் சேர வேண்டிய அந்த வரிப்பணத்தை கூட கொடுக்கவில்லை. அப்புறம் எப்படி நாங்க தன்னுடைய ஸ்டேட்டை நடத்த முடியும்? எல்லா வரிப்பணத்தையும் நீங்க வாங்கிக் கொள்கிறீர்கள். சரி, எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வரிப்பணத்தை நேரத்துக்கு நீங்க கொடுத்தால் மட்டும்தானே எங்களுடைய மாநிலத்தை எங்களால் நடத்த முடியும். அப்ப கடன் வாங்குறதா? மத்திய அரசாங்கத்தோட பதில் ஆமாம், கடன் வாங்குங்கள், 0% இன்ட்ரெஸ்ட்ல கடன் வாங்குங்கள். அப்ப இந்த நாட்டு பைனான்ஸ் மினிஸ்டர் எதற்காக? எந்த பதிலும் கிடையாது. காமர்ஸ் மினிஸ்டர், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிசினஸை பார்க்கக்கூடிய நபர் பியூஷ் கோயல் அவர்கள், அவர்கிட்ட போய் கேட்டால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல்ட் ஃப்ரம் பிஎம்ஓஸ் ஆஃபீஸ். எல்லாருமே வெறும் ஸ்டாம்ப் பேப்பர் மட்டும்தான், வெறும் ஸ்டேட்மெண்ட்களை கொடுப்பதற்கு மட்டும்தான். நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் அவர்கள், ஆயில் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் புரி, எத்தனை பேருக்கு அவருடைய பெயர் தெரியும் என்று கூட தெரியவில்லை. பிகாஸ் பல நபர்கள் நிதின் கட்கரி தான் என்று நம்பியிருப்பார்கள். பிகாஸ் E20 அந்த பெட்ரோல் எவ்வளவு கலப்படங்களை கலக்கலாம், தன்னுடைய மகனுடைய கம்பெனிகளுக்கு எவ்வளவு லாபத்தை தேடிக் கொடுக்கலாம் என்கிற விஷயத்தை எடுத்து வைக்கக்கூடிய நிதின் கட்கரி தான் இந்த நாட்டுடைய பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ்களை எடுத்து வைக்கிறார். E20 வந்தது, இப்ப E35, E55, E85 வரை இந்தியாவில் எத்தனால் கலந்த பெட்ரோல் வரப்போகிறது. Is India ready for it? No. Are you questioning the government? No. E20 என்ன, E85 வந்தால் கூட நாங்க பெட்ரோலை போடுவோம். ஒர்க் ஷாப்ல போய் 10,000 20,000 இல்ல அந்த வண்டியில தீ வைத்து கொளுத்தி விடுவோம். We will not question anyone. இந்த இடத்துல நீதி ஆயோக் மீட்டிங்ல நரேந்திர மோடி அவர்கள் அப்படியே சிரிச்சு கொண்டாடி கொண்டு வந்தார். ஆனால் இந்த காட்சிகளை நீங்க பார்க்கும்போது எல்லாமே ஆல் இஸ் வெல் என்று தான் நீங்க பார்ப்பீர்கள். பட் இந்த நாட்டுடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு துறையும் இன்னைக்கு மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி ஏன் எந்த விதமான கேள்வியும் கிடையாது. இந்த விஷயத்தை பிஜேபி புரிந்து கொண்டது. அதனாலதான் நீங்க பார்த்தீர்கள்னா பார்லிமெண்டை தன் கைவசப்படுத்துவதற்கான அந்த வேலையை பார்த்து விட்டார்கள். பர்மனன்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, பெர்மனன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி. அதற்கான வேலை எப்படி பார்க்கிறீர்கள்? ராஜ்யசபாவில் அங்க உடைத்து இங்க உடைத்து, ஆம் ஆத்மி கட்சியை உடைச்சு, மற்ற கட்சிகளை உடைத்து, டிஎம்கேல இருக்கக்கூடிய 22 எம்பிக்கள் அவர்கள்
அவர்களும் இப்ப ரெடார்ல இருக்கிறாங்க. டிஎம்சியோடைய எம்பிக்கள் ஆல்ரெடி உடைந்து போனார்கள். ஆம் ஆத்மி கட்சியோட 7 எம்பிக்களை உடைத்து விட்டார்கள். இது எல்லாமே எதற்காக? டீலிமிட்டேஷன் என்கிற அந்த சட்டத்தை கொண்டு வந்தால், டீலிமிட்டேஷன் வந்து விட்டா தென்னிந்தியாவை நீங்க மறந்துடுங்க, உங்களுடைய குரல் அங்க இருக்காது. வட இந்தியாவில் அங்க இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ்களையுமே நம்ம முடக்கி விடுவோம். ராஜ்யசபாவில் ஏற்கனவே தன்னுடைய அந்த மெஜாரிட்டியை காட்டிவிட்டது பிஜேபி. இப்ப டிஎம்சி, டிஎம்கே இது போன்ற மற்ற மாநில கட்சிகளை உடைத்து தன் பக்கம் சேர்த்து கொண்டாள். அப்போ இது போன்ற டீலிமிட்டேஷன் போன்ற சட்டங்களை சுலபமாக கொண்டு வந்து விடலாம். இதற்கு மேல் யாரையும் நாங்க கேள்வி கேட்க தேவையில்லை, யாரிடமே பெர்மிஷன் கேட்க தேவையில்லை. இதற்கு மேல் பிஜேபியை யாராலுமே அசைக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்குமா? கிடையாது. தான் எங்க சட்டப்பையில வச்சுட்டோமே. ஃபர்ஸ்ட் நீங்க ஓட்டு போட்டு ஆட்சியை மாத்தி விடுவீர்களா? அதுதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எங்க சட்டையில இருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? சட்டம் உங்கள் பக்கம் நிக்குமா? கிடையாது. அதான் சட்டமே எங்க பக்கம் தான் நிக்குது. திஸ் இஸ் வாட் வி ஹவ் டன். திஸ் இஸ் வாட் நரேந்திர மோடி had done to this country in the last 12 years. Do or die. வாழ்வா சாவா என்கிற இந்த பேட்டிலருக்கு தயாராகி விடுங்கள். அது ஆப்போசிஷன் கட்சிகளால் மட்டும்தான் முடியும் என்று நம்பாதீர்கள். இந்த நாட்டிற்கக்கூடிய மக்கள் நினைத்தால் அவர்களும் கேள்வி கேட்கலாம். உங்களால் கேள்வி கேட்க முடியவில்லையா? அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பகிருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.